ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து சார்பாக முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் என்ன, திமுக கூட்டிலேருந்து ஒரு கட்சி வெளியே போயிருக்கு. அது எந்த கட்சின்னு கேட்பீங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி. இந்த கட்சி போனதுனால அவங்க நேற்று அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு தொகுதி அது தனி சின்னத்தில் தரமாட்டோம், சுயேஜினெல்லாம் போட்டி போடணும். திமுக வற்புறுத்தியாக வேல்முருகன் அவர்கள், டோல்கேட் வேல்முருகன் அழைக்கப்படக்கூடிய அவர்கள் வெளியேறிட்டார். சரி, வேல்முருகன் யார், ஒரு சில்லறை கட்சியான ஒரு லெட்டர் பேட் கட்சி தான் நீங்கள் நினைக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. காங்கிரஸ் பெரிய கட்சினா காங்கிரஸ் தான் திமுகவோட பெரிய பலமான பிரச்சனை இருக்குது. அது முற்றிலும் தவறு. காங்கிரஸ் தனித்து நின்னா அவங்களோட பவர் என்ன 2014 பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 39 தொகுதி எம்பி எலெக்ஷனில் 38 டெபாசிட்டே கிடையாது. சில தொகுதிகள் 3ஆம் இடம் 4ஆம் இடம் தான் வந்தாங்க. அதனால் காங்கிரஸோட பலம் ஒன்றுமே கிடையாது. ஸோ நான் சொல்லக்கூடிய சிபிஐ, அதுக்கப்புறம் நம்ம மதிமுக விடுதலை கட்சி, இவங்க, அதுக்கப்புறம் நம்ம வேல்முருகன், இவங்கெல்லாம் லோக்கல் பண்ணி தமிழ்நாட்டுக்கு பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு அதை பேசக்கூடியவங்க தான் இவங்க. ஸோ இவங்களுக்கு ஓரளவு செல்வாக்கு இருக்குன்னா மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது. ஆனால் காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா யார் மூச்சுமே யாருக்குமே தெரியாது. அந்த தொகுதி எம்எல்ஏ மூஞ்சி கூட யாரும் தெரியாது. கூட்டணின்னு ஒன்று வரனால வேண்டாம் வெறுப்பான காங்கிரஸுக்கு ஓட்டெல்லாம் போடுறாங்க. போன வாட்டி விருதாச்சலம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் காங்கிரஸ் தான் அங்கேருந்து ஜெயிச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுவும் கூட இவரை சார்ந்த ஆதரவாக ஓட்டு வந்திருக்கு. பண்ருட்டி, நெய்வேலி கிட்டத்தட்ட தனிப்பட்ட முறையில் சுயேட்சையாக கூட ஒரு 20% ஓட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு கொண்டவராக நம்ம டோல்கேட் வேல்முருகன். இவரை இழந்ததால் அவங்க ரொம்ப வன்னியர் ஓட்டுன்றது பார்த்தீங்கன்னா 2ஆக இருக்கும். ராமதாஸுடைய ஒரு பாமக ஒரு பக்கம், அன்புமணி ஒரு பாமக 2 பக்கமாக இருக்குது. வன்னியர் மக்கள் மத்தியில் 2 பேருமே இப்போ அதிருப்தியில் இருக்கனால, இவர் திமுக இருக்கிறதுனால இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமையும். வன்னியர் ஓட்டு இவர் கொண்டு ஒரு வட மாவட்டங்கள்னு சொல்லிக்கிட்டு ஒரு நம்பகத்தன்மை இருக்காங்க. திமுக எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி கட்சிகளை புறந்தள்ளிட்டு குறைந்த இடங்களே கொடுத்து இது பண்ணுறாங்க. பவரே இல்லாத காங்கிரஸ் அவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்க. தேமுதிக ஐடியாலஜியே நாளைக்கே ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனால் அவங்க பாஜக பக்கம் போக மாட்டாங்க, என்ன நிச்சயம்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. தேமுதிக எப்படி 10 சீட்டு தர மாதிரி பேசுகிறீங்க, நாங்கள் என்ன அவ்வளோ குறைச்சலாம்னா கேட்டார். ஸோ அது ஒரு ராஜ்யசபாவும் இவங்க கொடுக்கல. ஸோ இந்த நாள் பிரச்சனை வந்ததுனால ஒரு கருத்து வேறுபாடு போயிட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறாரு, வட மாவட்டத்தை சார்ந்த 2 அமைச்சர்கள், தென் மாவட்டத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் தெலுங்கை கொண்டவர்கள்னு சொல்லிக்கிட்டு ஒரு அடமுடியாக பேசுகிறாரு. அவங்க ரொம்ப எக்கலக்காரமாக எங்களை பேசுகிறாங்க. அதான் நாங்கள் இந்த கூட்டணி வெளியேறதுக்கான காரணம். ஒன்று சொல்கிறாரு, முக்கியமாக 10 கோரிக்கைகளை ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தணும், வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு 10.5% உயர்த்தணும், இது மாதிரியான கோரிக்கை அவங்க ஏற்றுக்கொள்ள, அதனால் நாங்கள் அதை ஏற்கக்கூடிய கட்சியோட கூட்டணி வைக்கின்றன்னு சொல்லவும் போயிட்டார். அரசு வேலையிலே தமிழர்களுக்கு முன்னுரிமை தரணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு கேட்டோம். இதை ஓகேக்கு அவங்க முன் வரலை, அதனால தான் நாங்கள் போனோன்னு சொல்லிக்கிட்டு இவர் சொல்கிறாரு. ஸோ இதுதான் இவங்களுக்கான பிரச்சனைகளுக்கான காரணம்னு சொல்லிட்டு வெளியேறியிருக்காரு. ஸோ இது காரணம் கூட்டணியில் சீட்டு கொடுக்குறாங்க வெளியே சொல்கிறத இப்படி சிம்பாலிக்காக சொல்கிறாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. திமுக ஒரு மனப்பான்மையை தான் அவங்க மாற்றிக்கணும். காங்கிரஸால் அவங்களுக்கு எந்த பயனும் கிடையாதுன்றது அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதனால் ஒன்றுமே அவங்களுக்கு கிடையாது. இப்போ காண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 12 சீட்டு 12 இடங்கள் அவங்களும், மீதியை காங்கிரஸும் சிபிஐஎம்முக்கு 1, பிசிக்காக 1 ஒரு பேச்சு இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்றாங்க. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல. அரசியலில் என்ன வேணாலும் மாறலாம். பாண்டிச்சேரியும் உதாரணமாக சொல்லலாம். இப்போ இப்போ எப்படியோ போயிட்டு இருக்குது அங்கே இடத்துல. ஸோ இதை நம்ம எப்படி பார்த்துக்கணும்னு தெரியல. அரசியலில் என்ன நடக்க போகுன்றதை வேல்முருகனின் வெளியேற்று அடுத்து யாரோட ஒரு கூட்டணி போகிறான்னு நமக்கு தெரியல. அவருடைய இம்பேக்ட் என்ன, அவரோட போடுறாங்களோ அதோடைய விளைவை திமுக எப்படி அனுபவிக்க போகுன்றதை நம்ம பொறுமையாக பார்த்து தான் ஆகணும்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெறும் முத்துப்பிரகாஷ் பாய்ப்பாய்.